அவருடைய ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தேவ கிருபை ஜெப வீட்டின் அங்கங்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆலோசனை, தியானம் என்று சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 32:8 வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 32. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. முதலாவது காரியம், ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய காரியம், நான் உனக்கு போதித்து. அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். எதற்காக அவர் போதிக்கணும்? அல்லேலூயா. அவர் போதிக்க வேண்டிய காரியம் என்ன? அவர் போதிக்கிற அவருடைய ஆலோசனைகள் என்ன? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகினால கொஞ்சம் என்ன கவனிக்கணும். அங்கே வேடிக்கை பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். விளங்குதான் நான் சொல்றது? வசனத்துக்கு வந்தாச்சு, ஆராதனையில கவனம் இல்லை, வசனத்துல கவனம் இல்லைன்னா நாம வந்தது வேஸ்ட். அல்லேலூயா. ஜெபிக்கிறது குறித்து இன்னைக்கு பேசுறோம். அல்லேலூயா. முதலாவது, அவர் நமக்கு போதிக்கிறார். அப்போ போதனைக்கு நாம செவி கொடுக்கும் பொழுது, அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமான ஒரு விடுதலையை தருவார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகளுக்கு நாம செவி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. முதலாவது, அவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? அவர் போதிக்கிறவர். எப்படி போதிச்சாரு? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. சீனாய் மலையிலிருந்து மோசேயை கர்த்தர் சந்திக்கும் போது கர்த்தர் மோசேவுக்கு போதித்தார். அல்லேலூயா. என்னென்ன போதிச்சாரு? முதல் வார்த்தை, அல்லேலூயா, ஆண்டவரை தேடி பார்க்கிற பொழுது முச்செடியில அக்கினி எரியுது. அக்கினி எரியுதை பார்த்த உடனே என்னமோ அக்கினி எரியுது, ஏதோ ஒரு காரியம் நடக்குது, அதிசயமா இருக்குது. முச்செடி எரியுது, ஆனா அக்கினி முச்செடியை பட்சிக்கல. அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. ஏதோ ஒரு காரியம் நடக்குது. என்ன மீறின காரியம், இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டில் மேலான ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கும் பொழுது இவனுக்குள்ள ஆச்சரியம். அல்லேலூயா. இவனுக்குள்ள என்ன வந்தது? ஆச்சரியம் வந்தாச்சு. இப்ப நெருங்கி போறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்னியில் இருந்து வார்த்தை வருகிறது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், பாதரட்சியை கழட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், உன் பாதரட்சியை கழட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை வாசிங்க, யாத்ரா புஸ்தகத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் முதல் வார்த்தைய ஆண்டவர் மோசேயோடு பேசும் பொழுது முதல் வார்த்தை என்ன? நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். அப்பொழுது அவர், நீ என் கிட்டு சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். நீ நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். ஆகையினால செருப்பு போட்டுக்கிட்டு உள்ள வரக்கூடாது. ஆலயத்துக்குள்ள செருப்பு போட்டுக்கிட்டு வரக்கூடாது. அந்த ஆண்டவர் சொன்னாரு. இங்க ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களில் நமக்கு வெளிப்படுத்துகிற ஆலோசனை, போதிக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாதரட்சியோடு உள்ள வரக்கூடாதுன்னா பாவத்தோடு கர்த்தருடைய சந்நிதியில் நிற்க முடியாது. அல்லேலூயா. பாவத்தை உன்னிலிருந்து விலக்கி உன்னை ரட்சிக்க, அல்லேலூயா, தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் கூட. முதலாவது உன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. போதிக்கிற முதல் காரியம், ஜபத்துல போதிக்கிற முதல் காரியம் சுத்திகரிப்பு. நமக்கு அவசியம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் எதை போதிக்கிறார்? முதலாவது சுத்திகரிப்பு அவசியம். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகர் சொல்றான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டுகிறவன் யார்? பயந்து போய் கேட்கறாங்க, ஐயரே நாங்க என்ன செய்யணும்? உன் பாவத்தை விட்டு விலகி என்ன செய்ய? உன் பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்தில் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெறு. அல்லேலூயா. விளங்குதா? முதல் போதனை என்ன? நீ ஆண்டவருக்குள்ள வரணும்னா உன் பாவத்தை விட்டு விட்டு ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள வரணும். அல்லேலூயா. முதல் போதனை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள வருகிறதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்த உன்னையும் என்னையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் சுத்திகரித்து பாவத்தை விட்டு விளக்க வைத்து கர்த்தர் உன்னை என்னை உள்ள கொண்டு வந்திருக்கிறார். போதனை நம்பர் 1. அல்லேலூயா. ஆண்டவர் போதிக்கிறது செவி கொடுக்கணும். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். எதை குறித்து? பாவத்தை குறித்து போதிக்கிறார், பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிறார், பாவ நீதி நியாய தீர்ப்பை குறித்து போதிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறித்து கர்த்தர் போதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் போதிக்கிற கர்த்தரிடத்துல வரும் பொழுது நாம் பயபக்தியோடு கூட வரணும். ஜெபிக்கும் பொழுது நம்மை ஒப்பு கொடுத்து முதலாவது சுத்திகரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமரணும். இந்த காரியத்தை யாரும் செய்கிறதே கிடையாது. அந்த உடனே நேரா மழங்கால் போட்டு ஜெபம் பண்றோம். என்னன்னு ஜெபம் பண்ண? சோத்திரம் 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 உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து என்ன செய்யணும்? முதலாவது மழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரியும். அல்லேலூயா. இன்றைக்கு பாவத்தோடு நான் உங்களை பார்க்க கூடாது. நான் பாவத்தோடு இருந்தா முதல்ல கவனிக்கணும். நாம பாவத்தோடு இருந்தா தேவனுடைய முகம் நம்மை காணாது. காரியம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் பார்க்க மாட்டாரு? அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு கர்த்தராகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. ஏன் மறைக்கப்பட்டுச்சு தெரியுமா? உலகத்தில் இருந்த உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம் அத்தனையும் கிறிஸ்து இயேசு மேல் இருந்தபடினாலே அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அந்த முகத்தை காண முடியல. அந்த முகத்தில் இருந்த எல்லா பாவமும், அந்த பாவம் இருக்கிற அந்த இடத்தை நம்முடைய தேவன் சுத்த கண்ணராய் இருக்கிறார், பார்க்கவே மாட்டார். நம்முடைய தேவன் சுத்த கண்ணராய் இருக்கிறார், அவர் பார்க்கவே மாட்டார். அல்லேலூயா. அவரிடத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு துளி பாவமும் இருக்காது. அல்லேலூயா. அவர் சுத்த கர்ணர், அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆகினால்தான் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாங்க, நமக்கு போதித்து சொன்னாங்க. அல்லேலூயா. ஆகினால ஜபத்துல முதலாவது கேட்க வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை போதிக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வசனம் இருக்குதா? அல்லேலூயா. அது சொல்றாரா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை ஆனால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள கிரியை செய்யணும். கலங்குதா? வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுக்கலாம். என்ன? அல்லேலூயா. வீட்டுக்குள்ள போய் நீங்க முடிய முடிச்சு கூட அடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனா சபைக்குள்ள சண்டை போடப்படாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். நாம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். சண்டை போடுறது கூட பாவம், தெரியுமா? சண்டை போடுறது பாவம், பரிசுத்தமாக்காது நம்மள. அல்லேலூயா. ஆகையினால அதுவும் சபைக்குள்ள வந்து சண்டை போடுறது அதை விட பெரிய பாவம். கலங்குதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வந்து துணிகரமா பேசுறோம், அதுவும் பாவம், பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ துணிகரமான வார்த்தைகள் எங்க வரக்கூடாது? சபைக்குள்ள பேசக்கூடாது. அல்லேலூயா. அது ரொம்ப தப்பு, அது பாவம். ஆண்டவருடைய சமூகத்துல நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ பாவத்திலிருந்து முதலாவது நம்மை விடுதலையாக்கப்படுவதற்கு கர்த்தராகிய தேவன் நமக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ முதலாவது நமக்கு பரிசுத்தத்தை குறித்து, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறதை குறித்து கர்த்தர் போதிக்கிறார். இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா வழியை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாசிங்க, அவர்களுக்கு போதிச்சுட்டாரு, இந்த வழியில நீ நடக்கணும்.
அல்லேலூயா. உனக்கு போதித்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? அல்லேலூயா. இரண்டாவது, இந்த வழியில நீ நடக்கணும்னு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில அமர்றதுக்கு யார் உனக்கு வழி காட்டினது? அல்லேலூயா. இந்த சபையில சரியான போதனைகள் கிடைக்கிறதுக்கு யார் வழிகாட்டுறது? ஆண்டவர் தான் வழிகாட்டினாரு. உனக்கு தானா வந்துடல. அல்லேலூயா. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாங்க ஜெபிக்கிறோம், ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. விளங்குதான்? நாங்க கொண்டு வரல, தேவனை கொண்டு வருகிறார். ரட்சிப்பு ராஜாவுடையதல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. விளங்குதா? அப்போ கர்த்தர் தான் ரட்சிப்புக்குள்ள உங்களை நடத்தி கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரு இந்த வழியில நீ நடக்க வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டுட்டா அந்த வழியை விட்டு விலகக்கூடாது. விளங்குதா? ஒரு சபைக்கு நீ வந்துட்டியா, அதுக்கப்புறம் நீ என்ன செய்யக்கூடாது? அந்த சபையை விட்டு விலகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவரும் அவர் தான். உன்னை சபைக்கு கொண்டு வந்தவர் யாரு? அவர் தான் கொண்டு வந்தாரு. அந்த வழியில நீ நடக்கணும். அல்லேலூயா. உனக்கு போதிக்கும் போது பரிசுத்தத்தை குறித்து எந்த பாஸ்டர் உனக்கு போதிச்சாங்க? அல்லேலூயா. எந்த சபையில உனக்கு போதிச்சாங்க? எந்த சபையில நீ நல்லா இருக்கணும்னு உனக்கு ஜெபிச்சாங்க? அந்த சபைய விட்டு விலக கூடாது. அல்லேலூயா. அந்த சபையை விட்டு விலகாம ஆண்டவருக்குள்ள மகிமையா நிற்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட காலையில வாசிச்சோம், நீங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. யோதாவின் புஸ்தகத்துல நம்ம வாசிச்சோம், கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். எங்க ஆண்டுடைய சமூகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில நீங்க கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவருக்குள்ளதான் வழி இருக்குது. அல்லேலூயா. யாருக்குள்ள வழி இருக்குது? நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனதுனால இயேசு கிறிஸ்து வேணும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற வியாதி விடுதலையாக்கப்பட வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து வேணும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற பொல்லாத வல்லமையின் கிரியைகள் விலக வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து வேணும். ஏன்னா அவருடைய ரத்தத்துக்கு தான் மகிமையை தவிர நம்முடைய ரத்தத்துக்கு மகிமை இல்லை. அல்லேலூயா. வேற எந்த மிருகத்தினுடைய ரத்தத்தினாலும் பாவம் மன்னிக்கப்படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய ரத்தத்தினால் மாத்திரம் தான் பாவம் மன்னிக்கப்படும். அதுதான் வழி. அல்லேலூயா. அந்த வழியை நமக்கு காண்பித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வழியை காண்பிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வழியில நீ நடக்கணும் நமக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. போதிச்சு நமக்கு வழியை காண்பிக்கிறார். இந்த வழியில தான் நீ நடக்கணும். அல்லேலூயா. இப்படி போனா தான் இது பரிசுத்தம். இப்படி போனா தான் நீ பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இப்படி போனா தான் கர்த்தருடைய மகிமையை நீ காண முடியும். அல்லேலூயா. அப்போ மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? உன் பாதரட்சையை முதலாவது கழற்று, உன் பாவத்தை முதலாவது விடு. அல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான், அதை மறைக்கிறவனோ வாழ்வு அடைய மாட்டான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. நீ வாழ்க்கை அடைய வேண்டுமானால் உன் பாவத்தை விட்டு முதலாவது விலகு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு விலகணும். அந்த பாவம் கொடுமையானது. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஆண்டவர் போதித்து வழியை காட்டுறார். உனக்கு வழி இயேசு கிறிஸ்து. நீ பாவத்தை விட வேண்டியது போதனை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில நட. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? நீ பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம குடும்பங்கள்ல கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை நாம வணங்கிட்டு இருக்கிறோம். தினந்தோறும் சபைக்கு வரும். ஆனாலும் குடும்பத்துல பிரச்சனை மாறல. ஏன்னா பாவ வல்லமை உன்னை விட்டு விலகல. எப்ப தெரியுமா விலகும்? உன் மேல அபிஷேகம் வரும்போது விலகும். அல்லேலூயா. உன் மேல எப்ப அபிஷேகம் வரும்? பரிசுத்த ஆவியானவர் எப்ப வருவாரு? அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் எப்பமா வருவாரு? இயேசு கிறிஸ்து மேல எப்ப வந்து அமர்ந்தார் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு? ஹலோ, ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு? வந்து புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேல் அமர்ந்தார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் வந்த பிற்பாடு தான் பிசாசு சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கவே வந்தான். நல்லதுதா. அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசை எப்ப ஜெயிச்சாரு? ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமாவா எடுக்கிறதுக்கு முன்னாடியா? எடுத்ததுக்கு அப்புறமா எடுக்கிறதுக்கு முன்னாடியா? எடுத்த பிறகுதான் பிசாசு ஜெயிச்சாரு. அப்ப நீயும் நானும் பிசாசு ஜெயிக்கிற அதிகாரம் எப்போ வரும்னா, இயேசு கிறிஸ்துவை போல அவர் ஞானஸ்நானம் எடுத்தது போல, அவர் பிசாசை துரத்துனது போல நானும் ஞானஸ்நானம் எடுத்து பிசாசை எதிர்த்து நிக்கணும். விளங்குதா? போதனைகளுக்கு. ஏன்னா நம்ம நடக்க வேண்டிய வழி இதுதான். அல்லேலூயா. பூர்வமான வழிகளிலே நடவுங்கள் என்று வழியை காட்டுகிறவன் யார்? வசனம் சொல்லுது. ராமன் சொல்ல மாட்டீங்களா? பூர்வமான வழியில இதிலே நடவுங்கள். பழைய ஏற்பாட்டு சொல்லி இருக்குது, இதிலே நடவுங்கள். அல்லேலூயா. நீங்க எந்த வழியில நடக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாம நடக்கணும். அல்லேலூயா. அந்த வழியில நாம நடக்கும் போதுதான் நாம பொல்லாங்கானை ஜெயிக்கிற அதிகாரத்தை பெறுகிறோம். அது வரைக்கும் நம்மால பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. அது வரைக்கும் நம்முடைய குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். நீ அபிஷேகம் பெறாத வரைக்கும், நீ வாயை திறந்து ஜெபம் பண்ணாத வரைக்கும், நீ உன்னுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத வரையிலும் உன் பிரச்சனை போகாது. உன் பிரச்சனை உன்னை விட்டு மாறாது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறாது. மாறணும்னா முதலாவது நீ மாறணும். அதெல்லாம் மாறணும்னா நீ முதல்ல மாறணும். நீ மாறாம தரித்திரம் மாறணும்னா மாறாது. அல்லேலூயா. குடும்பத்துல ஆசீர்வாதம் வரலையே, ஏன் வரல? ஏன் வரல? இவ்வளவு நாளா ஜெபம் பண்றீங்க, ஏன் வரல? இவ்வளவு ஆழமான சத்தியம் கேட்கறீங்க, ஏன் வரல? நீ மாறல. நீ மாறல. நீ மாறணும். நீ மாறாம உன் குடும்பத்தில் இருக்கிற எந்த காரியமும் மாறாது. மாற்றம்னா என்ன நினைக்கிறீங்க? மாற்றம்னா என்ன நினைக்கிறீங்க? புதுசா ஒரு காரியம் செய்யறது. ஆமா தானே? மாற்றம்னா என்ன? இது வரைக்கும் செஞ்ச காரியத்தை விட்டுட்டு புதுசா ஒரு காரியம் செய்யணும். அல்லேலூயா. அது என்ன காரியம்னா, அந்த காரியத்தை முழுங்குற அளவுக்கு இருக்கணும் நீ செய்யற காரியம். அல்லேலூயா. அத தூரத்தை தள்ளி போட்டுட்டு பரிசுத்தமா வாழ்கிற வாழ்க்கையா இருக்கணும் உன்னுடைய காரியம். அல்லேலூயா. மோசேவிடத்துல கோல் கொடுத்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? மோசேவிடத்துல கோல் இருந்துச்சா? இருந்தா கோல்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த கோலை கீழே போடு. போட்டானா? பாம்பா மாறிச்சா? மாறிச்சா? மாறிச்சு. மறுபடியும் கோலை அந்த பாம்புடைய வாழை பிடிச்ச உடனே என்னவா மாறிச்சு? கோலா மாறிடுச்சு. இப்ப எங்க போறான்? பார்வோன் இடத்துல போறான். அல்லேலூயா. போனானா? போய் அந்த கோலை மறுபடியும் போடுறான். பாம்பா மாறுது. நீ என்னடா கோல் போட்டு பாம்பாக்குற? என் கையில இருக்கிற நிறைய பேர் இருக்கிறான். அவன் கோல் போட்டதில்ல, கயிறு போட்டா கூட பாம்பா மாறிடும் அப்படின்னு பார்வோன் என்ன பண்ணான்? எல்லா மந்திரவாதி வர சொன்னான். எல்லா மந்திரவாதி வர சொன்னானா? வர சொல்லி நிக்க வச்சுட்டு எல்லாரும் போடுங்கடா. போட்டான். எல்லாம் பாம்பா மாறிச்சு. மோசேவும் கோல போட்டான். இதுவும் பாம்பா மாறிச்சு. எல்லா பாம்பையும் விழுங்கிடுச்சு. ஆமாவா இல்லையா? அப்போ நாம செய்கிற காரியம் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டுட்டு ஆண்டவர் பரிசுத்தமா மாறி. அல்லேலூயா. நான் சொல்றது ஏன்னா அந்த அபிஷேகம் உனக்கு எப்ப வரும் தெரியுமா? ஞானஸ்நானம் தான் வரும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? உன் குடும்பத்துல நிம்மதி இன்னும் வரல அப்படின்னா வராது. நீ அபிஷேகம் பெறணும். உன் வாய் திறக்கப்படணும். உன் வாய் எப்ப திறக்கும் தெரியுமா? நீ அபிஷேகம் பெற்றாதான் கட்டு உடையும். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டு எப்போ உடையும்? நீ அபிஷேகம் பெறணும். நீ அபிஷேகம் பெறதுக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஆகணும். முடியாது. அது வரைக்கும் இல்லைன்னா என்ன நடக்காது? அது வரைக்கும் போராட்டம் தான் போராடிக்கணும். நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டு நீ ஜெபம் பண்ணி பாரு, வீட்டுக்கார தானா அடங்கி வருவார். அல்லேலூயா. மெய்யாத்தான் சொல்றேன். அல்லேலூயா. உண்மையாதான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் மகிமையா நாம ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. 2 காரியம் சொன்னேன்.
ஒண்ணு, ஆண்டவர் நமக்கு போதிக்கிறாரு. ரெண்டாவது, அவர் போதித்த வழியில நடக்க நமக்கு வழியை காண்பிக்கிறார். மூன்றாவது காரியம் வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வாசிங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுகிறார். நல்லா வச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு. அல்லேலூயா. இந்த மாதிரி எல்லாம் அவர் ஆலோசனை சொல்லுகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் யாரு? ஆலோசனை சொல்லுகிற தெய்வங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர்களை நடத்துகிறதற்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நல்லா கவனிங்க. நமக்கு பிள்ளைகளை நடத்துகிறதற்கு ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா வாசிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது, 33ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. யாரால் உண்டாக்கப்பட்டது? அவருடைய வாயின் வார்த்தையினால், அவருடைய வல்லமையினாலும் இந்த பூமியும் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த பூமியில் உள்ளவைகளை குறித்து யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஒரு கோச்சி பாஸ்டர் இப்படி ஒரு சாட்சியை சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல நல்லா கவனிங்க. அமெரிக்காவில் கார் ஓட்டிட்டு போன ஒரு நபர் பாதியில வண்டி நின்றுச்சான். அல்லேலூயா. அதை என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியலையா? அந்த ஓட்டிட்டு வந்தவருக்கு என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியலையா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை விட்டுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு என்ன தெரியல? அந்த காரை மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல. ரிப்பேர் ஆகி போச்சு. பாதியில வண்டி நின்றுச்சு. அல்லேலூயா. இப்போ அந்த வழியா இன்னொரு பெரிய கார் ஒண்ணு வந்துதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வழியா இன்னொரு பெரிய கார் நின்னுச்சான். என்ன ப்ராப்ளம் அதுல இருந்து இறங்குனவர் கேட்டாங்க. தெரியல, நானும் முயற்சி பண்றேன், எனக்கு அந்த இன்ஜினை பத்தியும் தெரியல, இந்த காருடைய இது ஸ்டேட்டஸ் பத்தி எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோன்னு, சரி இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சாரு? பார்க்க போனாரு. பேங்க்ல தெரிஞ்சு ஏதோ 2-3 நெட்டை சரி பண்ணாராம். இப்படி தட்டுனாராம். போய் சும்மா அப்படி இதை டைப் பண்றது ஒரு 5 நிமிஷம் பண்ணிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமா நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால மட்டும் முடியல. உங்களால எப்படி முடிஞ்சது? அல்லேலூயா. உங்களால மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டோம்னா அப்ப சொன்னாராம், இந்த காரை டிசைன் பண்ணதே நானு, இந்த காரை உண்டாக்குனவனே நானு, இந்த காரினுடைய எல்லா பேர் பார்ட்ஸையும் உண்டாக்குனது யாரு? நான் தான் உண்டாக்குனேன். ஆகையினால எங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். நான் தான் இந்த காருடைய ஓனர், கார் கம்பெனியுடைய ஓனர் நான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு கார் கம்பெனியுடைய ஓனருக்கு கூட கார் கம்பெனிக்குரிய காரியங்கள் தெரியுது. ஆண்டு உன்னை எண்ணி உருவாக்கி இருக்கிறாரு. உன் காரியத்தை குறிச்சு, என் காரியத்தை குறிச்சு ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. நிச்சயமா தெரியும். ஆகையினால தான் ஆண்டு தெளிவா சொன்னாரு, இந்த சர்வ சேனையும் என்னால் உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆகையினால எந்தெந்த இடத்துல என்னென்ன காரியங்கள் நடக்குங்கிற ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற சர்வ சேனையும் என்னென்ன தன்மையோடு இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். மேகம் என்ன தன்மையோடு இருக்கும், எந்தெந்த மேகங்கள் எப்படி இருக்கும்னு ஆண்டவருக்கு தெரியும். வானங்கள் என்னென்ன தன்மையோடு இருக்குதுன்னு தெரியும். மனுஷன் என்ன தன்மையோடு இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒருவரை குறிச்சு நீங்க தெரிஞ்சுக்க வேணும்னா ஜெபம் பண்ணா போதும், தெரிஞ்சிடும். ஜெபம் பண்ணா போதும், தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல எந்த விதமான சண்டையும் வராது.
வீட்டுக்கார பத்தி உனக்கு தெரியும். அப்ப பார்த்தாலும் காட்டு கத்து கத்துறாரா? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? அல்லேலூயா. அந்த ஆலோசனைய உனக்கு தருவார். எப்படி கத்தக்கூடாதோ, எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் உன்னை பேச மாட்டாரு. உங்க வீட்டுக்காரர் பேச மாட்டாருங்க. நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா ஆலோசனை யாரு கொடுக்கறது? கர்த்தர் கொடுத்து அதுல இருந்து மாறாது. அல்லேலூயா. ஏன்னா யாரை பத்தி உனக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு உங்க வீட்டுக்கார பத்தி தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கண்டிப்பா தெரியும். நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அச்சை கூட வாங்கிக்கோ, தப்பு இல்லை. என்ன அச்சை கூட வாங்கிக்கிற தப்பு இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணுறது மட்டும் நிறுத்தாது. ஒரு நாள் மாறிடும். ஒரு நாள் ஆண்டவர் செஞ்சிருவாரு. ஒரு நாள் ஆண்டவர் அதை நடத்திடுவாரு. அதை நடத்தும் போது நீயே சொல்லு, எங்க வீட்டுக்காரர் எப்படியெல்லாம் இருந்தாரு தெரியுமா? இன்னைக்கு என்ன ஆண்டவர் மாத்திட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. ஆலோசனை கொடுக்கறதுல அவரை மாதிரி யாராலையும் அட்வைஸ் பண்ண முடியாது. ஆனா கேட்டா தான் பழிச்சுக்குவேன். கேட்கலன்னு வையி. அல்லேலூயா. கேட்டா பழிச்சுக்குவேன், கேட்கலன்னா கஷ்டம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை குறித்து என்ன சொன்னார் ஆண்டவர்? மோசே குறித்துல என்ன சொன்னாரு? நீ இப்போ 10 வாதைகளை அந்த தேசத்துக்கு உண்டாக்குவேன். அல்லேலூயா. 10 வாதைகள் என்ன தெரியுமா? 10 வாதைகளும் அவங்களுக்கு உண்டாக்கப்பட்டது. அவன் வணங்குற தெய்வம் நைல் நதி. அவன் வணங்கினான். நதியை அவன் வணங்கினான். அல்லேலூயா. அந்த நதியை நீ கோல் எடுத்து போய் ஊனு போதும். கோல் எடுத்து போய் வச்சான், ரத்தமா மாறிடுச்சு. அந்த நதி அவனை காப்பாற்றல, அந்த தேசத்தை காப்பாற்றல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நதியானது நதியை வணங்கினால. அல்லேலூயா. அந்த நதி தெய்வம் வணங்குகிற அந்த நதியை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டியா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அக்னியை வணங்கினான். அல்லேலூயா. தெய்வம்னு வணங்கினான். அல்லேலூயா. என்ன கொப்பளம் வந்தது? கொப்பளம் வந்தது. அந்த அக்னி அவனை காப்பாத்தல, அவனுக்கு வாதையா தான் வந்தது. வண்டை வணங்கினான். அல்லேலூயா. தவளைய வணங்கினான். எல்லாம் அவனுக்கு தெய்வம், எல்லாம் வாதையா வந்தது. அதெல்லாம் அவனை காப்பாத்தல. இப்ப பார்வனே ஒத்துக்கிறான், உன் கூட இருக்கிற ஆண்டவர் தான் பெரியவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணு. இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற இந்த தருணம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. அல்லேலூயா. நம்ம கூட பேசுகிறது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை. இந்த ஆலோசனையை நாம் கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீதியின் கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 6:45. எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டு பட்டிருப்பார்கள் என்று தீர்க்க தரிசன ஆகமத்தில் எழுதி இருக்கிறதே. ஆகையால் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யாரிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளணுமா? பிதாவினிடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒருவனும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகிறதில்லை. நீங்க எல்லாரும் பிதாவின் சித்தம் இருக்கிறதுனால பிதாவினால் நீங்கள் போதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம போதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, வழி நடத்தப்படுகிறோம், ஆலோசனை கொடுக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆலோசனையின் வழியில நடத்தப்படுகிறோம். அல்லேலூயா. பிதாவினால் போதிக்கப்படுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நடத்தப்படுகிறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார்.
ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீயும் நானும் ஆலோசனை கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். ஒரு சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீங்க இப்படி ஜெபிக்கணும், நீங்க ஆலோசனை கொடுக்கிறீங்கன்னு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இது தாவீதின் ஜெபமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தாவீதின் ஜெபம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 25:4 வாசிங்க. இப்பதான் மெயினா பிக்சருக்கே வந்துக்கிறோம். அல்லேலூயா. இது வரைக்கும் பேசுனது, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும்னு தாவீது ஜெபிக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் பேசணுமே, இது யாருடைய ஜெபத்தினால உண்டானது? தேவன் அவனுக்கு பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இப்படி பதில் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 25ஆம் சங்கீதம் 4-5வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. யாருடைய சத்தியத்துல நடத்தணும்? தேவனுடைய சத்தியத்துல யார நடத்த சொல்றாங்க? அல்லேலூயா. என்னை நடத்தி எனக்கு போதித்து அருளும். நீர் ரட்சிப்பின் தேவன். அல்லேலூயா. எப்படி காத்திருக்கணும்? நாள் முழுவதும் காத்திருக்கணும். நாம காத்திருக்கிறோமா? தாவீது காத்திருந்தாங்க. அல்லேலூயா. தாவீது காத்திருந்தானா இல்லையா? தாவீது காத்திருந்தானா இல்லையா? காத்திருந்தாங்களே. அல்லேலூயா. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணி 15 வருஷம் காத்திருந்தான். அப்புறமா தான் அவனுக்கு என்ன கிடைச்சது? அப்புறமா தான் அவனுக்கு ராஜரீகமே கிடைச்சது. அது வரைக்கும் அவன் தேவனிடத்துல காத்திருந்தான். அல்லேலூயா. அவன் சொல்லுவாங்க, ஒரு வசனம் இருக்குது, தாவீது சொல்றான், ஆடுகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்தேன், கர்த்தர் என்னை அரசனாக மாற்றினான். அது மாத்திரமில்ல, வெண்கல வில்லும் என்னுடைய புயங்களில் வளையத்தக்கதாக என்னுடைய கரங்களை யுத்தத்திற்கு பழக்க வைத்திருக்கிறான். இப்படி பேசலாம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியானா நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம்? அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜபத்தை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். தாவீது ஜெபிக்கிற ஜபம் அவனை அரசனாக மாற்றினது. அல்லேலூயா. மோசேவுடைய ஜபம் அந்த அத்தனை புருஷர்களையும் காப்பாற்றினது. அல்லேலூயா. எரேமியா அவருடைய ஜபம், எரேமியாவுடைய ஜபம், எசேக்கியேல் ராஜாவுடைய ஜபம் ஒவ்வொருவரையும் நடத்தினது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு போதித்து அருள் செய்வார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் காண்கிறதற்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 10 வாதைகளை ஆண்டவர் அந்த 10 தெய்வங்களாக அந்த தேசத்துல வணங்கினாங்க. அந்த 10 வாதைகளையும் கர்த்தர் அவைகளை காட்டிலும் நான் பெரியவர் என்கிறதை காண்பித்தார். அல்லேலூயா. ஆமாம் தானே? தன்னுடைய வழியை என்ன செய்யறாரு? தேவனுடைய வழியை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. நான் அவைகளை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. அவைகளை காட்டிலும் பெரியவர். நதியை காட்டிலும் தேவன் பெரியவர். நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நதியை வணங்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா தானே? நதியை வணங்குறாங்க. அதை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். நதியை உண்டாக்கினவர் உங்களுடைய ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க சங்கீத புஸ்தகம் 71:17 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 71:17. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க சின்ன பிள்ளைங்களா. சிறு வயது முதல் யாருக்கு யார் போதனை செஞ்சது? ஏசாப்பா தான் சின்ன வயசுல இருந்தே யாருக்கு போதிச்சாரு? தாவீதுக்கு போதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு என்ன பார்த்து சொல்றாரு? சிறு வயது முதல் அவர் போதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். சின்ன பிள்ளைங்களுக்கு போதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகியதால் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதை அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார்னு வசனம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நாம எப்படிப்பட்டவங்களா மாறணும்? நாம எப்படிப்பட்டவங்களா மாறணும்? அல்லேலூயா.
அவர்களைப் போல மாறி ஆண்டவரே, தாவீது ஜெபம் பண்றான் பாருங்க 25:4. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்றான்? தேவரீர் வழியை எனக்கு போதித்தருளும், உம்முடைய வழியை எனக்கு போதித்தருளும். கேட்கிற காரியத்துக்கு நாம ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேணும். அல்லேலூயா. ஆகினால பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் போதனை அடைந்து அவருடைய வழியில நடக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி எடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 37 சங்கீதம் 34வது வசனம். கர்த்தருக்கு காத்திருந்து வாசிங்க. 37 வாசிங்க. சாரி, 37-34 வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அல்லேலூயா. நீங்கள் பூமியை சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு வீடு கட்டல? எத்தனை பேர் இன்னைக்கு வீடு சொந்தமா இல்ல? நான் சொல்றேன், இந்த வசனத்து மேல கை வச்சுக்கங்க. அல்லேலூயா. நான் பூமியை சுதந்திரிக்க வேண்டுமானால், நீங்கள் பூமியை சுதந்திரிக்க வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு காத்திருக்கணும். 2வது காரியம், அவருடைய வழியை கை கொள்ளணும். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிருக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காணும் வரைக்கும், அல்லேலூயா, அல்லேலூயா, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ உயர்த்தப்படுகிறத அவர்கள் கண்டு வயிற்றெச்சல் படுவான், பற்கடிப்பு உண்டாகும் அவனுக்கு. அல்லேலூயா. எரிச்சல் உண்டாகும் அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், உன்னை உயர்த்துகிறதற்கு நம்முடைய தேவன் தயாரா இருக்கிறாரு. நீ தயாரா இருக்கிறியா? அவருக்கு காத்து இருக்க. அல்லேலூயா. எப்படி தயாராகணும்? நீங்க அதுக்கு எப்படி தயாராகணும்? அல்லேலூயா. எப்படி தயாராகணும் தெரியுமா? 5 மணி ஜபத்துக்கு வரணும். அல்லேலூயா. நீ பூமியை சுதந்திரிக்கணும்னா 5 மணி ஜபத்துக்கு வரணும். அவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். 2வது உபவாச ஜபத்துக்கு வரணும். பூமியை சுதந்திரிக்கணுமே. எனக்கு சொந்த வீடு இல்லையே, இன்னும் வாடகை வீட்டுல இருக்கிறேன், இன்னும் நான் வீடு கட்டாம இருக்கிறேனே. புரியல, நம்ம ஜனங்களுக்கு புரியல. யாருக்கு காத்திருந்தா எதை சுதந்திரித்து கொள்ளலாம்னு ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. அல்லேலூயா. விலங்குதான் சொல்றது. ஆண்டவர் தெளிவா ஆலோசனை சொல்றாரு. நீ பூமியை சுதந்திரிக்கணும், ஆனா ஆண்டவருக்கு காத்திருக்கணும். அப்பதான் பூமியை சுதந்திரிக்க முடியும். உனக்கு எதிராக எழுப்பினது, உனக்கு ஏளனமா பேசுறவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. அந்த உயர்வுக்கு பாத்திரமான நீ மாற வேண்டுமானால் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். உபவாச ஜபத்துக்கு வரணும். நம்ம வரமாட்டோமே இல்ல. சர்ச்சுக்கே நம்ம கொஞ்சம் சந்தேகம் தான் வர்றது, டவுட் ஆயிடுறோம் இல்ல. ஒரு நாளைக்கு வந்தா 9 நாளைக்கு வரமாட்டோம். அல்லேலூயா. முகத்தை மூடி பிரயோஜனம் இல்லை. உண்மை அதுதான். உண்மையை சொன்னா எப்பவுமே என்ன வரும்? உண்மையை சொன்னா என்ன வரும் தெரியுமா? வெட்கம். அல்லேலூயா. உண்மையை சொல்லிட்டா வெட்கம் வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? உண்மைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையை சொல்லும் போது ஒரு மாநிலத்தை இல்ல. அல்லேலூயா. அப்போ நம்ம காத்திருக்கிறதுக்கு தயாராகணும். இப்படி சிரிக்க கூடாது. உண்மையா சொல்றேன், அந்த மாதிரி சிரிச்சை எனக்கு பிடிக்கல. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், சிரிக்கிறதுனால ஒண்ணு வர போறது இல்லை. நீ மாறு, நீ மாறுன்ற. நீ மாறாம ஆசீர்வாதத்தை பெற முடியலையே. எனக்கு வருத்தமா இருக்குது இல்ல. அப்ப நான் தப்பா போதிக்கிறேன்னா ஏன் இன்னும் என் ஜனங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படல? வருத்தமா இல்ல? ராத்திரி உட்காந்து அழுகத்தான் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தமா இருக்குது இல்ல. இப்ப நான் சரியா போதிக்கலையா ஆண்டவரே? எனக்கு வருத்தமா இருக்குது. இன்னும் அவங்க வளரலையே. இன்னும் வீட்டு குடும்பங்கள்ல சண்டையே நடக்குதே. இன்னும் போராட்டமாவே இருக்கிறாங்களே. என் ஜனங்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு விடுதலை வரலையே. வருத்தமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. நாங்க போராடுறது உன் ஜனம் மாறித்தான் ஆகணும். இப்ப நான் சரியா ஒண்ணு போதிக்கலையா? நான் சரியா அவங்களுக்காக ஜெபம் பண்ணலையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஏன் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரல?
ஏன் அவர்களுக்குள்ள ஒரு உயர்வு வரல? இத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, இத்தனை வருஷம் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து, இன்னும் ரட்சிப்புக்குள்ள நடக்கலையே, இன்னும் அவங்க குடும்பங்கள்ல மாற்றம் வரலையே, அவங்க வீட்டுக்காரங்க மாறலையே, அவங்க பிள்ளைகள் மாறலையே, அவங்களுக்குள்ள இன்னும் ரட்சிப்பு நடக்கலையே. கஷ்டமா இருக்குது இல்ல? அப்புறம் என்னதுக்கு நான் பாஸ்டர்? உண்மைதானே? யோசிப்போம்ல. அல்லேலூயா. அப்ப நாம மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில நான் சொல்றேன், இந்த வருஷத்துல நீ மாறலன்னா அடுத்த வருஷத்தின் சுதந்திரத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியாது. அடுத்த வருஷத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கு மாறிடுன்ற உன் வழியை மாத்து. ஆண்டவருக்கு முன்னாடி உட்காரு. அல்லேலூயா. ஆகினால நான் சொல்றேன், இந்த உபவாச ஜெபத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அல்லேலூயா. பூமியை சுதந்திரிக்கணும். இது கர்த்தருடைய விருப்பம். இது கர்த்தருடைய விருப்பம். உங்க வீடுகள் எல்லாம் வசதியா வாய்ப்புகளா மாற வேண்டியது உங்களுடைய தேவனுடைய விருப்பம். நீ ஏழையா இருக்கிறது உங்க தேவனுடைய விருப்பம் இல்லை. நீ பிறக்கும் போது ஏழை வீட்டுல பிறந்திருக்கலாம். ஆனா நீ வணங்குறது, துதிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனிடத்திற்கு வந்திருக்கிற அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்று வசனம் சொல்லுது. அந்த ஐஸ்வர்ய சம்பனரிடத்துல வந்தவர்கள் ஒரு நாள் வெறுமையா திரும்பினதே இல்லை. ஒரு நாள் வெறுமையா திரும்பினதில்லை. ஒரு நாள் திரும்ப முடியாது. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கவே பிரியப்படுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டவே மாட்டாது. நீ சந்தோஷமா இருக்க, வேதனை உனக்கு வராது, உன் சஞ்சலம் ஒழிந்து போகும். அப்படித்தான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனா மாற்றம் யார்கிட்ட வரணும் முதல்ல? அல்லேலூயா. மாற்றம் யார்கிட்ட வரணும் முதல்ல? நம்ம கிட்ட வரணும். நாம காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. பூமியை சுதந்திரிக்கணும், பூமிக்குரிய காரியங்களை சுதந்திரிக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமை கர்த்தர் சொன்னாரு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவனை கர்த்தர் சீமானாய் மாற்றினான். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அவனுடைய சொத்துக்கள் பூமி தாங்க கூடாத அளவுக்கு இருந்துச்சான். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பணக்காரனா மாறினான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் ஜனங்க ஏழையாவே இருக்கிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லையா அதுல? நீ நல்லா வரணும், உன் பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், நீங்கெல்லாம் இன்ஜினியர் ஆகணும். அல்லேலூயா. நீங்கெல்லாம் நல்ல வசதியா போலீஸ் மாதிரி மாறணும், கலெக்டர்கள் ஆகணும். எப்ப மாறுவீங்க? உன் பிள்ளை மாறணும்னா நீ தேவ சமூகத்துல உட்காரணும். உன் குடும்பம் மாறணும்னா நீ தேவ சமூகத்துல உட்காரணும். பூமியை சுதந்திரத்துக் கொள்ளணும்னா நீ தேவ சமூகத்துல உட்காரணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்லை. அல்லேலூயா. நாம வேடிக்கை பார்க்கறதுக்கு வரல. ஆண்டு தெளிவா சொல்றாரு, கர்த்தருக்கு நீ காத்திரு, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருக்கு காத்திருக்கணும். உன் பிள்ளை நல்லா படிக்கணும், நீ கர்த்தருக்கு காத்திருக்கணும். உன் பிள்ளைகளை காக்க வைக்கணும், கர்த்தருக்குள்ள காத்திருக்க வச்சிருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரலையே, வேதனையால இருக்குது, பசிக்குது. ஆமா தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனையா இருக்கு எனக்கு, உங்களுக்கெல்லாம் பசிக்கிறது, எனக்கு வேதனையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதனை இதெல்லாம் மாறலன்னா எப்படி மாறுறது? நாம மாறலையே. நாம மாறணுமே, நம்ம ஜனங்க மாறணுமே, ஆண்டு சமூகத்தில் உட்காரணுமே. இதை சொல்லலைன்னா நான் ஊழியக்காரன் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தமா இருக்குது, வேதனையா இருக்குது. அல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனத்தை. 35 வசனம் வாசிங்க. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனா இருந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. துன்மார்க்கன் கூட எப்படி இருக்கிறானா? பச்சை மரத்தை போல துளிர்த்து இருக்கிறாயா? துன்மார்க்கன் கூட. பாவத்திலிருந்து விடுபட்ட நீ இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம தவிக்கிறியே. வியாபாரம் பண்றாயா, லேண்ட் பண்றவெல்லாம் கூட நல்லா இருக்கிறான், பொய் சொல்றான், ஏமாத்துறான், நல்லா இருக்கிறான். நீ நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அநியாயம் பண்ணி வட்டிக்கு விடுறவங்க நல்லா இருக்கிறாங்க, பாவம் பண்ணுறவங்க நல்லா இருக்கிறான், அநியாயம் செய்கிறவங்க இன்னும் அநியாயம் செய்து நல்லா இருக்கிறான். பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிற நீ நானும் இன்னும் ஏழையா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல நீ நானும் காத்திருக்கல, நீ நானும் காத்திருக்கல. நமக்கு நமக்கு ஆண்டு சமூகத்துல வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கூட நேரம் கிடையாது, தெரியுமா? கொஞ்சம் கூட நேரம் கிடையாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 8 மணிக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட நேரம் கிடையாது நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் கேளுங்களேன், ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கு நமக்கு நேரம் இல்லை என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சுயாதீனங்களையும் இழந்து போயிடுவோம். புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காரு, நல்ல கெட்டவெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அப்படிதான் இருக்குது அந்த வசனம். அநியாயம் பண்றவன் நல்லா இருக்கிறான், அக்கிரமம் பண்றவன் நல்லா இருக்கிறான், பொய் சொல்றவன் நல்லா இருக்கிறான், அதுல அவன் வளர்றான். நீ பரிசுத்தத்துல வளர மாட்டேங்கிற, ஆண்டவர் இன்னைக்கு உட்கார மாட்டேங்கிற. உன்னை பரிசுத்தத்துல ஆண்டவர் வளர்க்கணும்னு பாக்குறாரு, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு, நீ பூமியை சுதந்திரிக்கணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. அவனை காட்டிலும் நீ அதிகமா வளர்ந்துருக்கணும், ஆனா இன்னும் வளரலையே, வேதனையா இருக்குதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறது அவருடைய வழியில நடக்கிறதுக்கு. அவர் ஆலோசனை சொல்லுவாரு. அந்த துன்மார்கனுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதற்கு தான் ஆண்டு உன்னை அழைத்து வந்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை பலவந்தம் பண்ணி அழைத்து வந்தது அதற்கு தான். அல்லேலூயா. உன்னை உயர்த்துறதுக்கு தான், தாழ்த்துறதுக்கு இல்லை. அவன் கண்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஏளனமா பேசினாங்களோ, எவருடைய கண்கள் எல்லாம் உன்னை கேவலமா பார்த்ததோ, அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிறதுக்கு தான் கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரே தவிர அவமானப்படுத்துறதுக்கு இல்லை. ஒரே காரியம் செய்யணும், நீ ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். அதை காத்திருக்க முடியலன்னா நாமெல்லாம் கிறிஸ்தவர்களா இருந்து பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட காத்திருக்காங்க, ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். காத்திருந்தா தான் முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க கடைசியா வசனம், யோவான் 14:24 வாசிச்சிருக்கேன், முடிச்சிடுறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே அல்லேலூயா. வாசிங்க. எண்ணில் அன்பா இராதவன் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்க கேட்கிற வசனங்கள் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. 14வது வசனம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றினாலும் உங்களுக்கு நினைப்பூட்டி வழி நடத்துவார். அல்லேலூயா. இப்ப யாரும் நல்லா கவனிங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் போதித்து வழி நடத்துகிறவராய் நம் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய தேவனிடத்துல நாம திரும்பி அவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவரே வழி நடத்துகிறவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. தேவ சமூகத்துல இதுவரையிலும் நம்மை நடத்துகிறதற்கு யாரை பார்த்து நாம் நடந்து வருகிறோம்? அல்லேலூயா. யாருடைய ஆலோசனைகள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறோம்? அல்லேலூயா. கலங்குதான சொல்றது. இதுவரைக்கும் யாருடைய ஆலோசனைகள் நடந்தோம்? நம்ம பெற்றோருடைய ஆலோசனை நடந்தோமா? கிடையாது. உண்மை அதுதான். வீட்டுக்கார ஆலோசனை நடந்தோமா? கிடையாது. பிள்ளைகளுடைய ஆலோசனை நடந்தோமா? இல்ல. யார் தன்னுடைய எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். கலங்குதான். பாரு, ஜஸ்ட் என்ன தோணுதோ அதான் செய்வான். இல்ல, அப்படித்தானே ஓடுறான், அப்படித்தானே ஓடி வரான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நாம இருக்கிறோம். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, ஓடுது ஓடி வருது. நாம வளர்த்தவங்க இல்லை. எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? 3 மணிக்கு எந்திரிச்சா ஞானியம். 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் அறிவாளி. 4 மணிக்கு எந்திரிக்கிறவன், 5 மணிக்கும் 6 மணிக்கும் எந்திரிக்கிறவன் மனுஷனா? 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க எரும மாடு.
7 மணிக்கு எந்திரிக்கிறீங்கள, 8 மணிக்கு இது 8 மணிக்கு 10 மணிக்கு எந்திரிக்கிறாங்களாங்குது நம்ம கிட்ட. அதெல்லாம் ஷேர் பண்ணிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம யோசிக்கிறேன், யோசிக்க மாட்டேன்றோம். அல்லேலூயா. 5 மணி ஜபத்துக்கு நம்மளால வர முடியல. மனுஷனா கூட நம்மளால இருக்க முடியல. மனுஷனா கூட நம்மளால இருக்க முடியல. ஞானியா எப்ப இருக்க போறோம்? எப்ப ஆண்டவருடைய பிள்ளையா மாற போறோம்? அல்லேலூயா. சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதித்து வழியை காண்பித்து கொண்டிருக்கிறார். இதுல நட. நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. ஜபத்துக்கு வாங்க, உபவாச ஜபத்துக்கு வாங்க. 21 நாள் உபவாசத்துல கலந்து பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் புதிய வருஷத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் சொல்ற இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவர்கள் மாத்திரம் எழுந்துட்டு இல்லைங்க. மீதி பேர் செவி கொடுக்கலாம், பரவாயில்ல, உட்காந்துச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவங்க மட்டும் எழுந்துச்சு நில்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம், அப்படி சொல்றவங்க மாத்திரம் எழுந்துச்சு நில்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியம்